ஜெயலலிதாவை திட்டிய பேராசிரியை. மைசூர் முதல் போயஸ் கார்டன் வரை. ஜெயலலிதா டைரி குறிப்புகள் 7. நீங்கள் தேடுவது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது என்பார் ரூமி. ஆனால் அம்மு விஷயத்தில் அவர் தேடாதது எல்லாம் வாழ்க்கை முழுவதும் அவரை அதிதீவிரமாக தேடிக்கொண்டிருந்தது. இதற்கு என்ன காரணம்? ஏன் வேண்டாம் வேண்டாம் என்றாலும் அவரை வாய்ப்பு துரத்தியது? சந்தியாவின் பதில் இப்படியானதாக இருக்கிறது. அம்முவுக்கும் படிப்பில் மிகுந்த விருப்பம். அப்படி இருந்தும் அம்மு நடிப்புத்துறைக்கு வந்துவிட்டாள் என்றால் அதை விதியின் வலிமை என்றுதானே கூற முடியும் என்றார் சந்தியா ஒரு நேர்காணலில். அவர் வேண்டுமானால் விதி மீது பழி போட்டுக் கொள்ளட்டும். ஆனால் விதி மட்டும் அம்முவின் வாழ்வை வடிவமைக்கவில்லை, சந்தியாவும் சேர்ந்துதான் வடிவமைத்திருக்கிறார். தன் உள்ளுணர்வு செல்லும் பாதையில் அம்மு செல்லவில்லை. அவர் சென்றது சந்தியா காட்டிய வழியில்தான். எதிர்ப்பு தெரிவித்த தாத்தா, அடம்பிடித்த அம்மு. சின்னட கொம்பே திரைப்படம் திரைக்கு வருவதற்கு முன்பே சில காட்சிகளை பார்த்திருக்கிறார் இயக்குனர் ஸ்ரீதர். நாடகத்துறையில் கோலச்சிய ஒய்ஜி பார்த்தசாரதியை, ஜனாதிபதியின் மகன் சங்கர்கிரியை, பிரம்மாண்ட இயக்குனர் பந்துலுவை கவர்ந்த அம்முவின் நடிப்பு ஸ்ரீதரையும் கவர்ந்திருக்கிறது. கவராமல் போனால்தானே ஆச்சரியம். ஆன்மாவிலிருந்து கலையை வெளிப்படுத்துபவரை யாருக்குத்தான் பிடிக்காமல் போகும்? சந்தியாவை அணுகுகிறார். நான் எடுக்கப் போகும் வெண்ணிற ஆடை படத்தில் அம்முதான் கதாநாயகி, உங்களுக்கு சம்மதமா என்று கேட்கிறார். அந்த சமயத்தில் உச்சத்தில் இருந்த ஒரு இயக்குனர். மறுக்க விருப்பமில்லைதான், இருந்தாலும் ஒரு சிறு குழப்பம். தனக்கு வேண்டப்பட்டவர்கள் எல்லாரிடமும் கேட்கிறார், இறுதியாக தன் அப்பாவிடமும். அம்முவுக்கு நடிக்க வாய்ப்பு தொடர்ந்து வருகிறது, நான் என்ன செய்யட்டும் என்று கம்மிய குரலில் கேட்கிறார் சந்தியா. அவருக்கு தெரியும் தானே தான் நடிப்பதே அப்பாவுக்கு பிடிக்கவில்லை என்பது. சந்தியாவை நடிக்க கேட்டபோது தயாரிப்பாளர் கெம்ராஜுக்கு என்ன பதிலை ரங்கசாமி சொன்னாரோ அதையேதான் இன்னும் உரிமையாக, இன்னும் கோபமாக சொல்கிறார். அம்மு நன்றாக படிக்கிறாள், நீயும் உன் தங்கையும் சினிமாவில் நடிப்பது போதாதா? அம்முவையும் ஏன் சினிமா துறைக்கு இழுக்கிறாய் என்றார் காட்டமாக. ஆனால் சந்தியா முன்முடிவுடன் தான் இந்த கேள்வியை கேட்டார். ஆம், அவர் முன்பே முடிவு செய்துவிட்டார் அம்முவை தொடர்ந்து நடிக்க வைப்பது என்று. சந்தியா முடிவு செய்தால் மட்டும் போதுமா? அம்முவின் முடிவுதானே முக்கியம். ரங்கசாமியின் வார்த்தைகளை வேண்டுமானால் புறந்தள்ளலாம். ஆனால் அம்மு முடியாது என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது? குழப்பத்துடனே அம்முவிடம் தேன் தடவிய வார்த்தைகளில் கேட்கிறார் சந்தியா. தொடர்ந்து நடிக்க வாய்ப்பு வருகிறது, எனக்கு நன்கு புரிகிறது உனக்கு படிப்பின் மீதுதான் விருப்பம் என்று. ஆனால் தொடர்ந்து வரும் வாய்ப்பை நாம் அவமதிப்பது துரதிர்ஷ்டத்தை நாமே அழைப்பது போல். என்ன சொல்கிறாய் என்று கேட்கிறார். அம்மு அந்த சமயத்தில் அழுது அடம்பிடித்துதான் விட்டார். ஆம், எப்போதும் அம்மாவை எதிர்த்து பேசாத அம்மு முதன்முறையாக கோபமாக எதிர்த்து பேசுகிறார். முடியாது, என்னால் முடியவே முடியாது என்று வீட்டில் ஒரு சூறாவளியையே உண்டாக்கிவிட்டார். அப்போது அவர் அந்த அளவிற்கு பிடிவாதமாக இருந்ததற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. ஆம், அந்த சமயத்தில்தான் மெட்ரிக் பள்ளி ரிசல்ட்டும் வந்திருந்தது. பரீட்சையில் நிறைய மார்க்குகள் வாங்கியிருந்த அம்முவுக்கு மேற்படிப்பிற்கு சிறப்பு ஸ்காலர்ஷிப்பும் கிடைத்திருந்தது. அம்மு இந்த வாய்ப்பை விட தயாராக இல்லை, சந்தியாவும் விட்டுத்தர தயாராக இல்லை. அம்மு ஒரு முடிவுக்கு வருகிறார். ஏன் 2 குதிரைகளிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்யக்கூடாது? செய்துதான் பார்ப்போமே. மேற்படிப்பை தொடர்ந்து கொண்டே சினிமாவில் நடிக்க முடிவு செய்கிறார். அதற்கு சந்தியாவும் சம்மதிக்கிறார். இப்படியாகத்தான் மேற்படிப்பை கை கழுவினார். அந்த சமயத்தில் ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. சர்ச் பார்க் பள்ளியில் படித்த பெரும்பாலான மாணவிகளும் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியிலேயே சேர்வார்களாம். ஜெயலலிதாவும் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியிலேயே சேர விரும்பி இருக்கிறார். விரும்பினால் மட்டும் போதுமா? என்னதான் பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் கல்லூரியில் சேர்வதென்றால் அடிப்படையான சில விஷயங்களை செய்ய வேண்டும் அல்லவா? விண்ணப்பம் வாங்க வேண்டும், விருப்பமான படிப்பை தேர்வு செய்ய வேண்டும், குறிப்பிட்ட நாளில் விண்ணப்பத்தை கல்லூரி தேர்வு குழுவிடம் அளிக்க வேண்டும். இந்த காலத்து மந்திரிகளின் பினாமிகள் நடத்தும் கல்லூரிகளில் வேண்டுமானால் இதுவெல்லாம் தேவையில்லாமல் பணம் மட்டுமே பிரதானமாக இருக்கலாம். ஆனால் அப்போது அப்படி இல்லை, கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்திருக்கிறது. அம்முவோ தொடர்ந்து படப்பிடிப்பில் இருந்திருக்கிறார். அவரால் கல்லூரிக்கு சென்று விண்ணப்பத்தை வாங்கி பிடித்த பாடத்தை அதில் தேர்வு செய்வது என்பது இயலாத காரணமாக இருந்தது. அந்த சமயத்தில் அவருக்கு உதவியவர் அவர் பள்ளித்தோழி ஸ்ரீமதி. அம்மு அவரிடம், எனக்காக விண்ணப்பம் வாங்கி நீ என்ன பாடத்தை தேர்வு செய்கிறாயோ அதே பாடத்தை எனக்கும் தேர்வு செய்து விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கல்லூரியில் கொடுத்துவிட முடியுமா என்று கேட்டிருக்கிறார். ஸ்ரீமதியும் அவ்வாறே செய்திருக்கிறார். கல்லூரியில் இடம் கிடைக்கிறது. ஆமாம், முதல் மதிப்பெண் எடுத்த ஒருவருக்கு எந்த கல்லூரிதான் இடம் தர மறுக்கும்? கல்லூரி திறக்கிறது. ஒரு நாள் சுசீலா மேரி என்ற பேராசிரியை பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். படப்பிடிப்பிலிருந்து நேராக கல்லூரிக்கு வந்த அம்முவின் கைகளில் எந்த புத்தகமும் இல்லை. அந்த பேராசிரியைக்கு அம்மு குறித்து எதுவும் தெரிந்திருக்கவில்லை. கண்டிப்பான பேராசிரியையான அவர் அம்முவின் கைகளில் எந்த புத்தகமும் இல்லாததை பார்த்து கடும் கோபமடைந்து சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். அம்மு அமைதியாக நிற்க அந்த பேராசிரியை அம்முவை பார்த்து,
பொம்மை மாதிரி ஆடை உடுத்துவதற்கா கல்லூரி வருகிறாய் என்று கடும் கோபமாக எரிந்து விழுந்திருக்கிறார். அம்முவுக்கு சங்கடமாகிவிட்டது. அமைதியாக வகுப்பில் அமர்கிறார். நல்ல வேளையாக சிறிது நேரத்தில் மதிய உணவு இடைவேளை வருகிறது. அப்போது வீட்டிற்கு சென்றவர் பின் எப்போதும் கல்லூரிக்கு திரும்பவே இல்லை. ஸ்ரீமதி அம்முவை சந்தித்து என்ன ஆனது, ஏன் கல்லூரிக்கு அதன் பின் வரவில்லை என்று கேட்டதற்கு, என்னால் அதுபோன்ற ஒரு இறுக்கமான இடத்தை சமாளிக்க முடியாது என்று நினைக்கிறேன் என கூறியிருக்கிறார் அம்மு. சரி, வேறு ஏதாவது கல்லூரியில் சேர் என்று ஆலோசனை வழங்கிய ஸ்ரீமதியிடம், இல்லை, எந்த வேலையும் என்னால் அரை மனதுடன் செய்ய முடியாது, இனி நடிப்புதான் என்று முடிவு செய்துவிட்டேன் என கூறியுள்ளார். அவர் ஜெயலலிதாவாக புகழ் பெற்ற பின் அவர் அளித்த ஒரு பேட்டியிலும் இதை நினைவு கூர்ந்து, சிறு விஷயத்திற்கும் முழுமையான உழைப்பை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பேன். அது என் வீட்டு நாய்க்குட்டியை குளிப்பாட்டுவதாக இருந்தாலும் கூட அங்கு பாதி இங்கு பாதி என்று என்னால் பயணிக்க முடியவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இப்படியாகத்தான் மேற்படிப்பு குறித்த அவரது கடைசி நம்பிக்கையும் தகர்ந்தது. ரூமியிடம் தொடங்கினேன், அவரிடமே இந்த அத்தியாயத்தை முடிக்கிறேன். உங்கள் ஆன்மா சொல்வதன்படி நீங்கள் எவ்வளவு விரைவாக செயல்படுகிறீர்கள் என்பதில்தான் வாழ்வின் மொத்த விஷயமும் இருக்கிறது என்பார் ரூமி. ஆனால் அம்மு சந்தியாவின் ஆன்மா சொல்வதன்படி செயல்பட்டுக் கொண்டிருந்தார்.